Hey, beautiful souls. Hope you are doing good. இன்னைக்கு இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிற இது என்னன்னா ட்ரூ ஃபீலிங்ஸ் உண்மையா இல்லை பொய்யா, உங்கள் பர்சன்ஸ் கரண்ட் தாட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களில் நிறைய பேர்த்துக்கு லைஃப்பில் பல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அவங்க உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் உண்மையா இல்லை அவங்களோட மனசில் நிஜமாகவே என்ன நடக்குது, என்ன இருக்குதுன்னு நினைக்கிற அந்த அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப பெருசு கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கார்ட்ஸில் என்ன உங்களோட பர்சனோட கரண்ட் தாட்ஸ், இந்த கார்ட்ஸ் என்ன ரிவீல் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ collective reading, general collective reading. So take what resonate and gently leave the rest behind. Think your person and their name. Okay, here are the vibes. 6 of Cups. Okay, then Wheel of Fortune. இந்த ரெண்டு கார்டும் வந்து பாஸ்ட் கனெக்ஷன் அண்ட் ஃபேட் பற்றி ரெப்ரசன்ட் பண்ணுது. 6 ஆஃப் கப்ஸ் ப்ளஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். 6 ஆஃப் கப்ஸ் வந்தாலே அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த குட் ஓல்ட் டேஸ் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நாஸ்டால்ஜியா ஓவர்லோட். நீங்கள் ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ரிலேஷன்ஷிப்போட ஏர்லி ஸ்டேஜில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களோ அந்த மெமரிஸ் இப்போ அவங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் ரிமெம்பர் ஆகிட்டுருக்கு. அவங்க உங்களை ஒரு பியூரான இன்னோசண்ட்டான பர்சனாக பார்க்குறாங்க, உங்களோட ஜென்யூனான பர்சனாக பார்க்குறாங்க. ஸோ இந்த ஃபீலிங்கில் போயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஏன்னா இது சோல் லெவல் கனெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் வி ஹாவ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இது வந்து ஒரு பிக் சேஞ்ச் வரப்போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்லன்றதை காமிக்குது. உங்கள் பர்சன் என்ன யோசிச்சுட்ருக்குறாங்கன்னா, நம்ம மீட் பண்ணதே ஒரு லக்கு தான், இது தான் நம்ம ஃபேட், இட் வாஸ் மீன் டு பீன்ற மாதிரி ஒரு சிந்தனை அவங்க மைண்டில் போயிட்டுருக்கு. இந்த கார்டு வந்து சைக்கிள்ஸை பற்றி பேசும். ஒருவேளை நீங்கள் இப்போ பேசாமல் இருந்தால் திரும்ப பேசுகிற நேரம் வந்துடுச்சு. லக் இப்போது உங்கள் பக்கம் திரும்பிட்டே இருக்குது. ஸோ ஃபீலிங்ஸ் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு கொஸ்டினிங் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு கார்டும் ட்ரூ ஃபீலிங்ஸ் பக்கம் தான் சாயுது. அவங்க மனசில் உங்கள் மேலே ரொம்ப டீப்பான அஃபெக்ஷன் இருக்குது. உங்களை பற்றி நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன இம்மெச்சூரான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. உங்கள் பர்சன் உங்களை திரும்ப திரும்ப யோசிச்சுட்ருக்குறாங்க. அதுக்கு காரணம் டெஸ்டினி உங்களை வந்து அவங்க முன்னாடி வர வச்சிட்ருக்கு. உங்கள் தாட்ஸ், உங்கள் கேரிங் நர்ச்சரிங்கெல்லாம் டெஸ்டினி வந்து அவங்க முன்னாடி வர வச்சுட்டு இருக்குது. ஸோ அந்த 6 ஆஃப் கப் வந்து த இமோஷ்னல் கனெக்ஷனை காமிக்குது. த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து த மீன் டு பி வைப், அதை வந்து காமிக்குது. ஸோ கைஸ், உங்கள் பர்சனோட ஃபீலிங் வந்து ரொம்ப பியூராக இருக்குது. இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்டில் நீங்கள் இருக்கீங்க. அந்த வீல் இஸ் டர்னிங் இன்டு யுவர் ஃபேவர். ஜோடியாக் சைன் வந்து ஸ்கார்பியோ. தென் வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுக்கு வந்து லியோ, ஸ்கார்பியோ, அக்வாரியஸ். தென் வி ஹவ் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கார்டும் வந்தது உங்கள் பர்சனுக்கு உங்களை கனெக்ட் பண்ணணும், உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்ற ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ளே வந்து வேகமாக உருவாயிட்ருக்கு. அவங்க வந்து உங்ககிட்ட அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு ஆஃப்டர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு அப்புறமா நீங்கள் இல்லாத போதுன்ற அந்த ட்ரூத் எல்லாம் ரிவீல் பண்ணுறதுக்கான எண்ணங்கள் சடனாக அவங்க மைண்டில் வருது. பட் என்ன இடன் ஃபேக்ட்னா ஏதோ ஒரு ஃபியர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா பென்டக்கல் எனர்ஜி இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணுது. அட் த சேம் டைம் மேபி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிற அந்த பீரியடை பிரேக் பண்ணி டைரெக்டாக ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மேபி முதல்ல கொஞ்சம் அப்படி ஜக்லிங் எனர்ஜியில் இருந்தாலும் இப்போ வந்து அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க மனசில் எந்த வித ஒளிவு மறைவு இல்லை. அவங்க உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் மேலே உள்ள அன்பு வந்து ஜென்யூன் அண்ட் லாயல்ட்டி இருக்குது. ஸோ ஆக்ஷன் ஓரியன்டாக உங்கள் பர்சன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
அவங்களோட ஹிடன் ட்ரூத் என்னன்னா, ஐ எம் சீரியஸ் அபவுட் யூ அண்ட் ஐ வாண்ட் டு கிளியர் ஆல் த கன்ஃப்யூஷன் குயிக்லி. அவங்க நேத்து வேற மாதிரி பேசியிருக்கலாம். ஆனா மனசுல உங்க கூட லைஃப் லாங் ஒரு ஜர்னி பண்ணணுன்ட்டு அவங்க மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜோடியாக் சைன் வந்து டேரஸ் அண்ட் ஜெமினி காமிக்குது கைஸ். ஸோ இந்த 2 கார்டும் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க மனசுல இப்போ உங்ககிட்ட பேசணும்னு ஒரு பெரிய ஸ்டார்ம் ஆஃப் தாட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்குது. அதனால நீங்க அதே தான் யூனிவர்ஸ் என்ன சொல்லுது, நீங்க சாய்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச், மெயின் பிக்சர் எட் டு பி லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லுது. ஸோ கைஸ் இந்த 2 கார்டும் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதை வந்து நீங்கள் லைஃப்பில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா, ஹோல்ட் யுவர் கிரவுண்ட், கிங் ஆஃப் பென்டக்கிள் எனர்ஜி போல் பி ஸ்டேபிள், ஃபோக்கஸ் ஆன் யூ, உங்கள் கரியர், ஃபைனான்ஸ், செல்ஃப் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுது. தென் வி ஹாவ் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், தென் 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ இந்த 2 கார்டும் த ஆக்ஷன் அண்ட் அவுட்கம் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. நைட் ஆஃப் கப்ஸ் வந்தாலே அவங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்கள் பர்சன் யோசித்து பொறுமையாக முடிவெடுப்பாங்க. ரியாலிட்டி என்னென்னா, அவங்க கொஞ்சம் ஸ்லோ போக் மாதிரி தெரியலாம். ஆனால் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்ட் ஜென்யூனாக இருக்கும். எப்படின்னா, நான் உங்ககிட்ட வருவேன். ஆனால் வரும்போது ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட்டோட தான் வருவேன்ற ஒரு பாசிபிலிட்டிஸை காமிக்குது. இதுதான் அவங்களோட இப்போதைய ஆக்ஷன் பிளான். அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு ஒரு லாங் ரேஸ் மாதிரி. பாதிலேயே இட் ஒன்ட் ஸ்டாப். அந்த எனர்ஜியை வந்து இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் வி ஹாவ் 4 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டை வந்து டேரோவில் 11:11 எனர்ஜின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். த அவுட்கம் 4 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, செலிப்ரேஷன், ஹோம் அண்ட் மேரேஜை டினோட் பண்ணுது. ஓகேங்களா? அவங்க உங்கள் கூட ஒரு பெர்மனண்ட்டான ஹாப்பினஸை க்ரியேட் பண்ண நினச்சிட்ருக்குறாங்க. மேபி ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ஸ்மால் கெட் டுகெதர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை உங்கள் ரிலேஷனில் நெக்ஸ்ட் லெவலுக்கு மேரேஜ் ஆர் கமிட்மெண்ட்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வேர்ல்ட் ரீடிங்லேயும் இது வரல. ஃபேக்னஸை ரெப்ரசன்ட் பண்ணுற கார்டு எதுவுமே வரல. உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கிறது பாஸ்ட் மெமரிஸ், அவங்க ஹிடன் ட்ரூத் வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் இப்போ இந்த அவுட்கம் வந்து செலிப்ரேஷன் எல்லாமே ஒரு ஜென்யூன் அண்ட் சோல்ஃபுல் கனெக்ஷனை தான் காட்டுது. ஸோ கைஸ் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஜோடியாக் சைன் வந்து விருவா அண்ட் ஆரிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கைஸ் மேபி உங்கள் பர்சன் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான பர்சனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் பர்சன் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் ஒரு ஃபயர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அட் த சேம் டைம் உங்கள் பர்சன் உங்களை நினைக்கும் போது ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப ஒரு ஃபயரி எனர்ஜியை ஃபீல் பண்ணுறாங்க. ஃபிசிக்கலி மென்டலி அவங்க உங்கள் பக்கம் ரொம்ப அட்ராக்ட் ஆகிற எனர்ஜியை வந்து இந்த வாண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஸ்லோவாக வந்தாலும் உங்கள் பர்சன் வந்து சாலிடாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் கூட ஒரு ஹாப்பி ஹோம் பில்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. இது வெறும் ட்ரீமாக இல்லாமல் அதை வந்து அவங்க வந்து அதை உண்மையாக்கணுன்ற ஒரு எனர்ஜியை வந்து அவங்களுக்குள்ளே பில்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த வாட்டி வந்து பாஸ்ட் பேட்டர்ன் வந்து அவங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது. லாயல்ட்டியாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணுன்ற ஒரு எனர்ஜியை வந்து இந்த கார்டு 2 கார்டும் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் வி ஹேவ் வேர்ல்ட் கார்டு அண்ட் குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, இந்த கார்டை வந்து அட்வைஸ் ஆர் ஃபைனல் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். த வேர்ல்ட் அண்ட் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் இந்த ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல் கார்ட்ஸ். இது வந்து இந்த ஸ்டோரியை எப்படி முடிக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ த வேர்ல்ட் கம்ப்ளீஷன் அண்ட் சக்ஸஸ். இந்த கார்டு வந்தால் ஒரு பெரிய சைக்கிள் வந்து முடியுதுன்னு அர்த்தம். இதோட ரியாலிட்டி என்னென்னா, உங்களுக்குள்ளே இருந்த அந்த கன்ஃபியூஷன் உண்மையா பொய்யான்னு நீங்கள் நினச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வந்து இப்போ முடியுது. எவ்ரி திங் இஸ் கம்மிங் இன் சர்க்கிள். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்கள வச்சு எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு
அவங்க வந்து ஒரு புது ஆங்கிள்ல உங்கள பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து நிற்கும்போது, உங்க பெர்சன் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த கம்ப்ளீஷன் எனர்ஜி வந்து உருவாகும். இது ஒரு ஹேப்பிலி எவர் வைப்ப வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் இது வந்து உங்களோட எனர்ஜி ஆர் உங்க பெர்சனோட எனர்ஜிய ரெப்ரசன்ட் பண்ணுது. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் ரொம்ப போல்ட், அட்ராக்டிவ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். அவங்க உங்கள ஒரு ஸ்ட்ராங் பெர்சனா பார்க்குறாங்க. நீங்க இல்லாம அவங்க லைஃப்ல வந்து அந்த ஃபயர் இல்ல, அந்த பேஷனேட் இல்லன்றத அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்க உங்கள பத்தி நினைக்கும்போது, இவங்க இவ்ளோ கான்ஃபிடென்ஸா இருக்கிறாங்களே! இவங்க இவ்ளோ அட்ராக்டிவா இருக்கிறாங்களே! நம்ப எப்படி இவங்கள மிஸ் பண்ணோன்ற அந்த ஒரு எனர்ஜி வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. இங்க ஃபேக் ஃபீலிங்ஸ்க்கு இங்க ஸ்பேஸ் இல்ல. பியூர் அட்மிரேஷன் மட்டும் தான் இங்க வந்து ரெப்ரசன்ட் ஆயிட்டுருக்குது. மேபி குயின் ஆஃப் வாண்ட்ஸ் உங்க எனர்ஜின்றதுனால நீங்க வந்து கொஞ்ச நாள் நோ சைலன்ட்ல இருந்து உங்களோட ஒர்க்ல, உங்களோட செல்ஃப் குரோத்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு சிலர் வந்து செல்ஃப் லவ் ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். மேபி புது சேனல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிய வந்து காமிக்குது. ஜோடியாக் சைன் வந்து லியோ, ஆரிஸ், தென் வேர்ல்ட் கார்டு இருக்கிறதுனால கம்ப்ளீஷன், கர்மா அண்ட் வேர்ல்ட்லி சக்ஸஸ்ன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த ஓவரால் ரீடிங்கில் உங்கள் பர்சனோட மைண்ட் செட் வந்து பாஸ்ட் மெமரிஸ் அண்ட் டெஸ்டினியை 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. ஹிடன் ட்ரூத் வந்து சாலிட் கமிட்மெண்ட் அண்ட் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷனை வந்து கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுச்சு. ஆக்ஷன் ஸ்லோ பட் ஸ்டடி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் செலிப்ரேஷன், கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் அண்ட் 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. ஃபைனல் அவுட்கம் complete world and passionate connection the world and queen of wands represent பண்ணியிருக்குது. பாட்டம் ஆஃப் த டெக் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் we have 9 of wands. ஸோ இந்த கார்டு கொஞ்சம் ஹெவியான எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து த டோன்ட் கிவ் அப் எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா ரெசிலியன்ஸ், விட்டு கொடுக்காம போராடுறதுன்றத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ கொஞ்சம் ஊண்டடாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாஸ்டில் நடந்த சண்டைகளில் உங்களுக்குள்ளே நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்எல்ஸ் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அவங்கள ஒரு டிஃபென்சிவ் மோடில் வச்சுருக்கு. பட் த ட்ரூத் என்னன்னா அவங்க உங்கள் மேலே இன்னும் லவ்வாக இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் எங்கே மறுபடியும் கீழே விழுந்துருவோமோன்னு ஒரு சின்ன ஃபியர் அவங்கக்குள்ளே ஓடிட்டுருக்குது. அவங்க வந்து உங்கள் கூட வாழணுன்ற அந்த ஆசை இருந்தாலும் அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் பக்கம் அப்ரோச் பண்ண கொஞ்சம் தயங்குறாங்க. அட் த சேம் டைம்ஸ் கைஸ் உங்கள் தாட்ஸ் மெமரிஸ் எல்லாம் அவங்க கேரி ஓவர் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாலும் அவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கிவ் அப் பண்ணலை. ஸோ ரீகன்சிலேஷன் எனர்ஜிக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே 9 நம்பர் வந்ததுனால 9 days to 9 வீக்ஸில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சின்ஸ் இது வாண்ட்ஸ் ஃபயர் எலிமெண்ட், ஸோ ஃபயர்னாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ 9 daysலேயே ஒரு மெசேஜ் இல்லை கால் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் 9 வீக்ஸ், 2 மாதத்துக்குள்ளே ஒரு சாலிடான ரீகன்சிலேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சாகிட்டேரியஸ் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அவங்க என்னதான் கிரவுண்டடாக டிஃபென்சிவாக இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற லவ் உண்மை. உங்கள் கூட அகெயின் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுன்றது தான் அவங்களோட கோலாக அவங்க அட் ப்ரெசன்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ கைஸ் உங்கள் பர்சன் வந்து இப்போ வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்கிறாங்க. நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அவங்க அந்த வாலை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி உங்கள் கிட்ட வர்றதுக்கு 9 days to 9 வீக்ஸ் எடுக்கும். பட் அந்த அவுட்கம் வந்து ஒரு நல்ல ஒரு செலப்ரேஷனை கொடுக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேனிஸ் ஆகும். அந்த சண்டைகள் எல்லாம் காணாம போகும். ஸோ கொஞ்சம் அவசரப்படாமல் வெயிட் பண்ணி பாருங்கள். யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் யுவர் ஃபேவர். எல்லா கார்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வந்திருக்குது. ஆல்ஃபாபெட் சொல்கிறேன், என்னென்ன ரெசனேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. SARK MJPT PNLD HB
GY. மேபி இது வந்து உங்கள் பேரில் இருக்கலாம், இல்லை அவங்க பேரில் இருக்கலாம், நிக்நேம்ஸில் இருக்கலாம், சிக்னிஃபிகன்ட் பிளேசஸ் அவங்க ஒர்க் பண்ணுற சிட்டி, இல்லை நீங்கள் மீட் பண்ண பிளேஸோட லெட்டராக கூட இருக்கலாம். வெஹிக்கிள்ஸ், அதாவது அந்த வெஹிக்கிள்ஸில் அந்த நம்பர் பிளேட்டில் இந்த பேர் வந்து ரெப்ரசன்ட் ஆகிருக்கலாம். இன்ட்யூஷன் செக் சொல்கிறேங்க. இப்போ இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது உங்கள் கண்ணில் எந்த லெட்டர் ஃபஸ்ட்டாக படுதோ அதுதான் இப்போ உங்கள் பர்சன் மனசில் உங்களை பற்றி ஓடிட்டுருக்கிற ஒரு கீவேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர்னு வச்சுக்கலாமே. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எஸ்ன்றது உங்கள் கண்ணு முன்னாடி வந்தால் மேபி அது சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட சாரி சொல்ல நினைக்கலாம். ஸோ உங்கள் மைண்டில் எது கிளிக் ஆகுதோ அந்த வேர்டை நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. தென் ஹிடன் ட்ரூத் ஒராக்கிள்லேருந்து நான் ஒரு 2 கார்டு எடுக்கிறேன். உங்கள் பர்சனோட ஹிடன் ட்ரூத் என்ன, உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாருன்றதை பார்க்கலாம். திங்க் யூர் பர்சன் ஆன் தயர் நேம் என்ன கார்டு வருதுன்றதை பார்க்கலாம். காய்ஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் கலெக்டிவ் ரீடிங். எது ரெசினேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. த கார்ட் drawn is I am afraid to contact you. தென் அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம். I left you before you could leave me. ஓகே 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 இந்த 2 கார்டும் என்னத்தை சொல்லுதுன்னு பாருங்கள். இது வந்து மிஸ்ஸிங் பீசஸை ஃபில் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி அந்த 9 ஆஃப் வாண்ட்ஸ் டிஃபென்சிவ்னஸை பார்த்தோம் இல்லையா, அந்த நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஃபாஸ்ட் தாட்ஸை பார்த்தோம். அந்த உண்மையான இமோஷ்னல் ரீசன் இப்போ தான் ஒராக்கல் கார்டு மூலமாக என்ன இருக்குது வெளியில் வருது. இந்த கார்டு எப்படி கிளியர் பண்ணுது, எப்படி கிளாரிட்டி கொடுக்குதுன்றதை பாருங்கள். ஐ ஆம் அஃப்ரைட் டு கான்டாக்ட் யூ. ஸோ நம்ம பார்த்தா அந்த நைட் ஆஃப் ஸ்வாட்ஸில் ஒரு ஸ்பீடு இருந்தாலும் ஹிடனாக இந்த பயம், இந்த ஃபியர் வந்து அவங்கள தடுக்குது. ரீசன் என்னென்னா அவங்கக்கிட்ட பேச நினைக்கிறாங்க, ஆனால் நீங்கள் திட்டிடுவீங்களோ இல்லை ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அதை யோசித்து அவங்க ஒரு சின்ன இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும். இப்போது எந்த முகத்தை வச்சுட்டு நான் மேலே போய் நிற்பேன், உங்கள் முன்னாடி எப்படி வந்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு ஸ்ட்ரகிள் ஓடிட்டுருக்கு. இது வந்து பொய் இல்லை, இது வந்து பியூர் வல்னரபிலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது கைஸ். அட் த சேம் டைம் செகண்ட் கார்டு வந்து ஐ லெஃப்ட் யூ பிஃபோர் யூ குட் லீவ் மீ. நீ என்னை விட்டுட்டு போயிடுவோன்னு பயத்தில் நான் முதல்லையே போயிட்டேன்றதை காமிக்குது. மேபி இது தான் நம்ம ரீடிங்கோட பிக்கஸ்ட் சீக்ரெட். இப்போ எல்லாமே கிளியராக ரெப்ரசன்ட் ஆகுது பாருங்கள். த மைண்ட் செட், உங்கள் பர்சனுக்கு அபாண்டன்மெண்ட் இஷ்யூ, விட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க. அந்த 6 ஆஃப் கப்ஸ் நம்மளுக்கு அது ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. ஆனால் இவ்வளோ அழகான ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உடஞ்சிடும்னு அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போயிட்டுருக்கு. செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக முன்னாடியே விலகி போயிட்டாங்க. கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே ட்ராப் போயிடலாமேன்ற ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இதை வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். உங்கள் மேலே கோவம் இல்லை அவங்களுக்கு, இன்ஸ்டீட் அவங்க மேலே அவங்களுக்கு ரொம்ப கோபமும் இருக்கா, அட் த சேம் டைம் அவங்களுக்கு அவங்க மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை. இதை தான் இதுக்கான ரீசன். இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா உங்கள் மேலே உண்மையான அன்பு இருக்குது, நீங்கள் எங்கேயே ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்கன்னு பயத்தில் அவங்க வந்து அவாய்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு கோட்டை கட்டி உக்காந்துட்ருக்குறாங்க, ஆனால் என்னன்னா உங்களை வந்து கனெக்ட் பண்ண பயந்துட்டு இருக்கிறாங்க. மேபி அவங்க இந்த பயத்தை பிரேக் பண்ணி அவங்க திரும்ப வருவாங்க. ஏன்னா 4 ஆஃப் வாண்ட்ஸ் அந்த செலிப்ரேஷனை காமிக்குது. அந்த கனெக்ஷன் வந்து சாலிடாக ஒரு செலிப்ரேஷனில் முடியும் உங்களோட அந்த கனெக்ஷன். ஸோ அட்வைஸ் என்னன்னா காய்ஸ், நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஐ எம் யுவர் ஃபார் யூன்னு ஒரு சின்ன ஹிண்ட் இல்லைன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்தாலே அவங்க அந்த பயத்தை தாண்டி நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் மாதிரி வேகமாக உங்ககிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் ஓவர் திங்கிங் உங்கள் பர்சனுக்கு இருக்குது காய்ஸ். அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹிண்ட்
கொடுங்க. மேபி உங்களுக்கு இந்த பெர்சன அக்செப்ட் பண்ணிக்கணும்னு மைண்ட்ல இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு இன்டைரக்ட்டா ஒரு ஹிண்ட் குடுத்தீங்கன்னா, மேபி அவங்களோட ஃபியர் வந்து என்ன ஆகலாம், ரெட்யூஸ் ஆகலாம். ஓகே, அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள வந்து ரீகன்சிலியேஷன் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ ஏஞ்சல் நம்பர் வந்து 4 ஆஃப் வாண்ட்ஸ் இருந்ததுனால ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? 11 இது வந்து த மேனிஃபெஸ்டேஷன காமிக்குது. உங்க தாட்ஸ பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ஃபியர அவாய்ட் பண்ணுங்க. தென் 999 த கம்ப்ளீஷன். இது வந்து 9 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் த வேர்ல்ட் கார்ட ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஒரு சைக்கிள் முடியிற நேரம் வந்துருச்சு. இந்த வெயிட்டிங் பீரியட் அண்ட் கன்ஃப்யூஷன் இப்போ எண்ட் ஆக போகுது. பழைய பழச மறந்து அவங்க உங்ககிட்ட அ வந்தாங்கன்னா, பழைய விஷயங்கள் நடக்காம பார்த்துக்கங்க. பழைய விஷயங்கள டிக் பண்ண வேண்டாம். அட் த சேம் டைம் நம்மள்ட்ட 222 ஏஞ்சல் நம்பர் காமிக்குது. இது பேலன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட்ட காமிக்குது. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அவங்க கான்டாக்ட் பண்ணா பயந்தாலும் யூனிவர்ஸ் அவங்கள உங்க பக்கம் புஷ் பண்ணிட்டே இருக்கு. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பயப்படுறாங்க, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க மைண்ட்ல உங்கள கான்டாக்ட் பண்ணணுன்ற அந்த எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். எல்லா விஷயமும் கரெக்டான டைம்ல கரெக்ட்டா பேலன்ஸ் ஆகும். ஸோ காய்ஸ் இதில இந்த ரீடிங்கில அவங்க பெர்சனோட ஃபீலிங் உண்மையா பொய்யான்ட்டு கேட்ட உங்களோட அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மேபி கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்க கொஞ்சம் ஜென்யூனா தான் இருக்கிறாங்கன்ற ஒரு பா உங்க மேல ஜென்யூனா தான் இருக்கிறாங்க. அந்த தாட்ஸ் வந்து ஜென்யூன் அண்ட் லாயலா இருக்குதுன்றது இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி அவங்க ஜென்யூன் அண்ட் லாயலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்களோட சின்ன சின்ன அந்த பயங்கள்னால ஃபியர்னால என்னன்னா அவங்க உங்க பக்கம் வர அ பய வர ஸ்டாப் பண்ணுது. அந்த ஃபியர் வந்து ஸ்டாப் பண்ணுது. பட் destiny will take care of the rest. This is the energy I am channeling here for today guys. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.